இந்த கேரளாவை சேர்ந்த ஹெரந்தாஸ் முரளி என்ற வேடன், அவரை பிடிக்கிறதுக்கு என்டையர் கேரளா போலீஸும் வலை வீச்சாங்க. ஏதோ கடல்ல மீன் பிடிக்கிற மாதிரி வலையை வீசி தேடிக்கிட்டே இருக்காங்களாம். என்ன பில்டப்புங்க! அவர் என்ன வேடன், என்ன பெரிய தேடப்படுகின்ற ஒரு பின்லாடனுடைய தம்பி. அங்க குறுகிய காலத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. இது அரசியல்வாதிகளுக்கு எரிச்சல். அவரு ஏதோ இவங்களுக்கு எகென்ஸ்டா ஏதோ பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கடுப்பு அவங்க மேல. ஏற்கனவே 2 கேஸ் போட்டாங்க அப்படின்னாங்க, அது பொய் கேஸ்னாங்க, அதெல்லாம் பெயில் வந்துட்டாருங்க. இப்போ புதுசா ஒரு கதையை ஏற்படுத்தி ஒரு டாக்டருக்கு படிக்கிற பெண்ணு இவங்க கூட நட்பா இருந்தார், வேடம் கூட நட்பா இருந்தாரு. இவர் திருமணம் செய்து கொள்ள சொல்லி ஏமாத்தி அவரோட பல்வேறு சமயங்களில் உறவு வைத்துக் கொண்டார். இப்ப ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரேப் கேஸ் போட போறேன்னு சொல்லி இப்பதாங்க பாரதிய நியாய சங்கீதால இப்படி திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாத்தி போயிட்டாங்கன்னா, ஃபால்ஸ் பிராமிஸ் கொடுத்தாங்கன்னா அது அஃபென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி ஐபிசில அது ஒரு அஃபென்ஸே இல்லைங்க. ஆனாலும் அந்த ஐபிசில 376 இந்த ரேப் கேஸ் அப்படின்னு ஒன்னு வழக்கு பதிவு செய்து வேடனை தேடுறாங்களாம். வேடன் என்ன பண்ணாரு, கேரளா ஹைகோர்ட்ல ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் போட்டார். கிடைக்கல. உடனே இவர் அப்ஸ்காண்டிங் ஆயிட்டாருங்க. உடனடியாக கேரளா போலீஸ் விடக்கூடாதுன்னு ஊரா தேடுறாங்க. இவர் நாட்டை விட்டு ஓடி போயிருவார் அப்படி சொல்லி எல்லா பஸ் ஸ்டாண்டு, எல்லா ரயில், எல்லா ஏர்போர்ட்லயும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்தாருன்னா செக் பண்ணி வேடனை பிடிச்சு எங்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய பண்றாங்க. அவரு எங்க அரசியல்வாதிகளை பகைச்சனா இப்படித்தான் நம்ம ஓடி ஒளியணுமோ? அப்ப ஒரு திறமையுள்ள வேடனை வளர விடவே மாட்டாங்களா?